माता की जय भारत माता की जय जय ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். என்னடா கோஷம் போடுறான் இவன், சங்கியாக போயிட்டானோ ஒருவேளை அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான்லாம் போக மாட்டேன். எனக்கு 6 அறிவு இருக்குது. 5 அறிவு இருந்தால் தான் சங்கியாக போவோம். ஆனால் சங்கியை சாதாரணமாக எடுத்துக்கூடாது. இன்றைக்கி சங்கி நினச்சா எதை வேணாலும் செய்யுங்கிறதுக்கு உதாரணம் நிறையா இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக மட்டும் இந்த சங்கி கூட்டத்தால் எதிர்க்க முடியல. எத்தனையோ இந்தியாவில் இருக்கிற மாநிலத்தில் எல்லாரையும் ஏற்று பார்த்துருச்சு. இந்த சங்கி கூட்டம் அடக்கிடுச்சு, அடங்கி போயிட்டாங்க. ஆனால் இந்த திமுகவில் இருக்கிற ஸ்டாலினை மட்டும் அடக்கவே முடியல. அவங்களால எவ்வளவோ பண்ணி பார்க்குறாங்க, அடக்க முடியல. அதுக்காக தான் என்ன பண்ணாங்க, இந்த விஜய்னு ஒரு கட்சி ஆரம்பிக்க வச்சு அதில் கொஞ்சம் பேரை சங்கியெல்லாம் நுழைச்சி விட்டாங்க. அந்த தாடி வச்ச மீசை வச்ச குள்ளா போட்ட சங்கியெல்லாம் இறக்கி விட்டு பார்த்தாங்க. அப்பயும் ஒன்றும் நடக்கலை. அதே மாதிரி இந்த நாம் தமிழர்லேயும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த ஒரு கட்சி ஆரம்பிச்சு விட்டாங்க. சீமானை போய் கத்தியா எங்கே இருந்தாலும் கற்று மேடையை போட்டு திட்டு, உன் வாயில் என்னென்ன வருது அத்தனையும் பேசு அப்படின்னா அந்த ஒரு சங்கியை இறக்கி விட்டாங்க. அந்த சங்கியை இறக்கி விட்டு அந்த சங்கியை அங்கங்கே கத்தி கிடக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த தொப்பியை வச்சுக்கிட்டு குள்ளாவை வச்சுக்கிட்டு அதே மாதிரி தாடி வச்சுக்கிட்டு நாம் தமிழர்னு பேசிக்கிட்டு அலையுது. ஏன்னா இந்த இஸ்லாம் இனிய மார்க்கம். இந்த மார்க்கத்திலேருந்து நீங்கள்லாம் இப்படி இருக்கிறதே தவறு. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்யணும் ஒழிஞ்சு, ஆனால் சரியாக இல்லாததை போய் சரின்னு படுதுன்னு போய் செய்யக்கூடாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இஸ்லாம் எதிர்ப்பில் தான் இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சு. ஆனால் அதே இஸ்லாமியர்கள் நாடு இல்லாட்டினா இன்றைக்கி இந்த நாடு எவ்வளோ கஷ்டப்படுது. சோத்துக்கு கூட திண்டாடணும், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போடுறது கூட திண்டாடணுங்கிற நிலைமை இன்றைக்கி உருவாயிடுச்சு. பதிலாக இன்றைக்கி இஸ்லாமிய நாடுகள் இல்லைன்னா உனக்கு பெட்ரோல் கிடையாது, டீசல் கிடையாது, கேஸு கிடையாது, சோறே கிடையாது. இதெல்லாம் இருந்தால் தான் சோறு கிடைக்கும். இப்போ பாருங்கள், தங்க வளம் மாதிரி காய்கறிலாம் ஏற போகுது பாருங்கள். கத்திரிக்காய் பாருங்கள், 1/4 கிலோ தங்கம் விற்கிற மாதிரி இப்போ விற்க போகுது பாருங்கள். நிலைமை அப்படி தான் ஆக போகுது. காரணம் டீசலு, பெட்ரோலு, கேஸு. இதுதான் இந்த டீசல், பெட்ரோலு, கேஸு எல்லாமே யார் கொடுக்குற நமக்கு? இஸ்லாமிய நாடு. ஆனால் எல்லாத்தையும் வாங்கி பயன்பட்டுக்கிட்டு அந்த இஸ்லாமியர்களே நம்ம அடிக்கிறது, பிடிக்கிறது, எல்லாம் பண்ணுறது, கொல்றது, வெட்டுறது எல்லாம் பண்ணிக்கிட்டு கிடந்தோம். இதெல்லாம் மாறணும். ஆனால் இன்றைக்கி இதை விட ஒரு கொடுமை என்னான்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமிய நாட்டில் இந்தியாவிலேருந்து போய் பல லட்சம் பேர் வேலை பார்க்குறான். இப்போ அவனுக்கெல்லாம் வேலை இழக்கிற நிலைமை வந்துருச்சு. இப்போ இந்தியாவுக்கு வந்தால் நாடு தாங்குமா? இன்னும் கொலை அதிகமாகும். இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு தலை சரி இருந்தால் தாங்க வாள் சரியாக இருக்கும். தாய் தப்பன் சரி இருந்தால் தாங்க புள்ள சரியாக இருக்கும். தாய் தப்பனே சரியில்லைன்னா புள்ள எப்படி சரியாக இருக்கும்? அது மாதிரி நமக்கு தாய் தகப்பன் மாதிரி மத்திய அரசு, ஒன்றிய அரசு அதுவே சரியில்லைன்னா முதல்வர் ஸ்டாலின் என்னங்க பண்ண முடியும்? அவர் மட்டும்தான் சுய ஒழுக்கமாக இருக்க முடியும். மற்றவங்களை போய் எப்படி சுய ஒழுக்கமாக இருங்க, நீ பசி பட்டினியோடு இருங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? சோறு தான் போட முடியும். சோறு போடுறதுக்கு வழி இல்லைன்னா பசி பட்டினியோட கடனை யாரையா போய் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த இந்திய நாடு போயிட்டுருக்கு. இந்த நிலைமை மாறுறதுக்கு நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தளபதி ஸ்டாலின் அவர்களை ஆதரிக்கணும். வருங்காலத்தில் இந்த மோடியை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கேள்வி கேட்கணும். நீங்கள் மோடிக்கு ஓட்டு போடுறத நிறுத்தணும். அதே மாதிரி திமுகவை ஆதரிக்கணுங்கிறத என்னோடய கோரிக்கை. இதெல்லாம் செஞ்சிங்கன்னா தான் நாடும் நமது வீடும் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். உங்கள் நாவுக்கரசர்.